வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். மேடையில் வைத்திருக்கும் விஜயஸ்ரீ அவர்களுக்கும், பாஸ்கரன் கேமரா பாஸ்கரன் அவர்களுக்கும், சிசர்மனோனன் அவர்களுக்கும், விஷ்ணு சரண் அவர்களுக்கும், மியூசிக் டைரக்டர் அசார் அவர்களுக்கும், வீரா அசார் அவர்களுக்கும், திரு அண்ணன் கலஞ்சியன் அவர்களுக்கும், திரு ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும், கோசுலை சார் அவர்களுக்கும் மற்றும் கோமல் சர்மா அவர்களுக்கும், நீமாரே அவர்களுக்கும், மகேந்திரன் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் ஐயா மகேந்திரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இந்த படம் வந்து எப்படி உருவானதுன்னு சொல்கிறத விட எப்படி தயாரானதுங்கிறத இயக்குனர் நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சொல்லுவார். இது முதல்ல வந்து தயாரிப்பதற்கு அந்த மகேந்திரா ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. இது தயாரிக்கிறதுக்கான ஒரு ஐடியாலெல்லாம் அவங்க இல்லை. இது வேற ஒரு ப்ரொடக்ஷனில் வேற ஒரு கதையாக வேற ஒரு இடத்துக்கு தான் போணுச்சு. இது அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 months நான் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மகேந்திரன் வந்து நீண்ட நாளாக நண்பர், அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அவர் வந்து என்கிட்ட வந்து இல்லை நம்மளே பண்ணலாமே என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், விளையாட்டு வியாபாரம்ல பண்ணுறேன்டா, சும்மா சின்னதாக பண்ணிவிட்டு 10 நாளில் விட்டு ஓட்டிங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு. இல்லை நான் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் 10 நாள் கழிச்சு நான் சொன்னதான் சொன்னார். இல்லைண்ணா இது சரியாக வராதுல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஒரு தொழில் போயிட்டு இருந்ததுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஹோல்ட் பண்ணால் நிறையா செலவு பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி வேறு ஏதாவது ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1 week விட்டுட்டேன். 1 week கழிச்சு திருப்பி என்கிட்ட வந்து மறுபடியும் கால் பண்ணி, இல்லை நம்ம பண்ணலாம், நாட் நல்லா இருக்குது, கதையோட உள்ளார நாட் செம்மையாக இருக்குது, நம்ம பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் ஒரு 3 days வந்து எங்களுக்குள்ளார டிஸ்கஷன் நிறையா பண்ணிவிட்டு இதை எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸு நிறைய பேரோட உதவியோட நிறைய கதை விவாதங்கள்லாம் பண்ணி 1 மாதம் கழித்து திருப்பி இந்த கதையை கொண்டு போய் அது ஒரு படமாக்கி திருப்பி கொண்டாந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தோம். இது வந்து மிகப்பெரிய பங்கு ராமருக்கு இருக்குது. நம்ம எடிட்டர் ராமருக்கு இருக்குது. வெங்கடேஷ் அண்ணன் அவங்க 2 பேராலையும் வர முடியல. அதனால் எங்கே இருந்தாலும் அவங்களோட வாழ்த்து எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ராமர் வந்து ஒரு எடிட் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடிட் பண்ணிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவார். ராமரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இங்கே உள்ள ஊடகங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். திருப்பி நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி மறுபடியும் வந்து நம்மள்ட்ட ஆப்ஷன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன். 3 மாதம் எடிட்டிங் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. 3 மாதம் கழிச்சு திருப்பி வந்து என்கிட்ட ஆப்ஷன் சொன்னாப்புல, ஜி படம் சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு படம், ஒரே ஒரு குறை தான் அப்படின்னா. என்னன்னு ஒன்றும் இல்லை, சாங் மட்டும் ஒரு 2 சாங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க, கதை கேட்டால் வைக்க போகிறேன், கதை கேட்கல என்ன பண்ணுறது அப்படின்னு.